ஹரி அவதாரமே முதல் பாடல். அன்னமாச்சாரியா மகன் பெத்த திருமலாச்சாரியா குருவின் பெருமை மற்றும் அன்னமையாவை பற்றி விளக்குகிறார். அன்னமையா ஹரியின் அவதாரமே என்றும் அழகான கீர்த்தனையை உலகிற்கு அளித்துள்ளார் என்றும் மேலும் அவர் வைகுண்டத்தில் ஆச்சாரிய பதவி வகித்து வருகிறார். நாரதர் மற்றும் முனிவர்கள் அன்னமாச்சாரியா பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் குறிப்பிடுகிறார். வெங்கடாத்திரி மலையே அவரை தழுவிக்கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார். மேலும் இவர் எளிமையானவர், கோனேடு புஷ்கரணியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்றும் கூறுகிறார். பாவமுலான இரண்டாவது பாடல் ஒருவரின் உள்ளத்தின் எண்ணங்கள் அல்லது உணர்வுகளை வெளிப்படுத்தும் பாடலாகும். கோவிந்தா கோவிந்தா என கடவுள் நாமத்தை கோஷமிடுங்கள். இந்த நான்கெழுத்து கடினம் என நினைத்தால் ஹரி ஹரி என கோஷமிடுங்கள். ஹரி என்பதில் எல்லா மந்திரங்களும் அடங்கியுள்ளது. எல்லா வேதங்களும் அவரை போற்றுகிறது. அசுரர்களை அழிப்பவர் அவர். வெங்கடாத்திரி மலையின் மேல் நிற்பவர். அவர் பாதங்களை சரணடையுங்கள் என்று கூறுகிறார். மூன்றாவது பாடல் பிரம்ம கடிகின பாதமும். எளிமையான வழியில் வேங்கடனை வழிபட வழிவகுத்தும் நம் மனம் திருப்தி அடைவதில்லை. எனவே இப்பாடலில் ஹரியின் பாதங்களின் பெருமையை விளக்குகிறார். எதனால் பாதங்களுக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும்? கடவுளை நம்மால் நேராக பார்க்க இயலாது. அவர் பாதங்களை பற்றி கொண்டால், சரணாகதி அடைந்தால் அவரே குனிந்து நம்மை பார்ப்பார். பாதம் படைப்பு கடவுள் பிரம்மாவினால் கழுவப்பட்டது. மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைக்கப்பட்டது. எல்லா தேவர்களாலும் இப்பாதங்கள் வணங்கப்பட்டது. அகல்கையின் பாபத்தை துடைத்தது. காளிங்கனின் மேல் நடனமாடியது. மகாலட்சுமியால் ஆத்மார்த்தமாக பிடித்து விடப்பட்டது. இப்பாதமே வெங்கடாத்திரி மலையின் மேல் உள்ளது. இதுவே பாபங்களிலிருந்து விடுவித்து மோட்சத்தை தருகின்றது. எந்த மாத்திரமுன நான்காவது பாடல். பாதங்களின் பெருமையை கேட்ட பின்னும் மனமானது ஏன் ஹரியை நம்ப வேண்டும் என்பதற்கான விளக்கங்களை தேடுகின்றது. எந்த மாத்திரமுனை என்ற அடுத்த பாடலில் அன்னமையா இறைவனின் எளிமையை பற்றி குறிப்பிடுகிறார். இறைவன் யார்? தன்னை முழுமையாக நம்புகின்றார்களோ அவர்கள் யாராக இருப்பினும் எந்த நேரத்திலும் ஆசீர்வதிக்கின்றார். வைஷ்ணவர்கள் அவரை விஷ்ணுவாகவும், வேத பண்டிதர்கள், ரிஷிகள், முனிவர்கள் அவரை பரபிரம்மமாகவும், சைவர்கள் அவரை சிவனாகவும் இது பண்ணிடுங்க. பரவாயில்ல. இல்ல அது எடிட் ஆயிடும் மாமி. இல்ல டோன்ட் வரி. என்ன இப்ப ஸ்டாப் பண்ணினேனாக்கா அது திருப்பி அது ஃபுல்லா திருப்பி போயிடலான்றேன். ஏன்னா அது இல்ல எடுத்துங்க. நோ ப்ராப்ளம். சொல்லலாமா? நோ ப்ராப்ளம். அந்த கண்டினியூ பண்ணலாமா? இப்போ என்ன நான் இது வந்தேன்னு தெரியாது. இல்லை நீங்கள் எடுத்துருங்க. நம்ம திருப்பி டெலீட் பண்ணிவிடுங்க. பரவாயில்ல. எந்தனா இதில் தான் எந்த மாத்திரமுன நான்காவது பாடல். பாதங்களின் பெருமையை கேட்ட பின்னும் மனமானது ஏன் ஹரியை நம்ப வேண்டும் என்பதற்கான விளக்கங்களை தேடுகின்றது. எந்த மாத்திரமுன என்ற பாடலில் அன்னமையா இறைவனின் எளிமையை பற்றி குறிப்பிடுகிறார். இறைவன் யார் தன்னை முழுமையாக நம்புகின்றார்களோ அவர்கள் யாராக இருப்பினும் எந்த நேரத்திலும் ஆசீர்வதிக்கின்றார். வைஷ்ணவர்கள் அவரை விஷ்ணுவாகவும், வேத பண்டிதர்கள், ரிஷிகள், முனிவர்கள் அவரை பரபிரம்மமாகவும், சைவர்கள் அவரை சிவனாகவும், கபாலிகர்கள் அவரை பைரவராகவும், சக்தி உபாசகர்கள் சக்தியாகவும், பலர் அவரை பலவிதமான வடிவங்களாக எண்ணுகிறார்கள். எப்படி இருப்பினும் எல்லா வடிவமும் அவர் உள்ளேயே உள்ளது. இறைவன் வெங்கடேஸ்வரனை சரணாகதி அடைவதே சாலச் சிறந்ததாகும். ஐந்தாவது பாடல் பொடகண்டி மையா. அன்னமையா அவரது எளிமையை விளக்கிய பின்னும் அவர் நமக்கு அருளக்கூடிய பண்பு உடையவரா என்ற சந்தேகம் எழுகின்றது. பொடகண்டி மையா என்ற பாடலில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் விளக்கப்பட்டுள்ள அவர் பண்பை எடுத்து கூறுகிறார். இறைவன் உயரமான பிரம்மாண்டமான புருஷர்களில் சிறந்தவனாக விளங்குகிறார். தன்னை வணங்குபவர்களை ஆள்கிறார். மழை மேகமானது நமது தாகத்தை தீர்ப்பது போலவே நம்மீது அருளை பொழிகிறார். காமதேனுவை போல் அவர் நமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார். நமது உடல் மற்றும் மனம் சார்ந்த வியாதிகளை நீக்கக்கூடிய திவ்ய மருந்தாகிறார். வெங்கடாத்திரி மலையின் உச்சியில் உள்ளார். நமது குலதெய்வம். ஒரு நெடியில் நமது கஷ்டங்களை போக்கக்கூடிய நமது தோழன் என விவரிக்கின்றார். கொண்டலலோ நெலக்கொன்ன ஆறாவது பாடல். அவரது எளிமையும் பண்பையும் கேட்ட பின்னும் நமது மனமானது அதற்கான சான்றை தேடுகின்றது. எனவே அன்னமையா அவர் பாதங்களை பற்றுவதால் ஏற்படக்கூடிய பயன்களை கொண்டலலோ நெலக்கொன்ன என்ற பாடலில் விளக்குகிறார். மலையின் உச்சியில் உள்ள அவர் எண்ணிற்கடங்கா வரங்களை எண்ணிற்கடங்கா மக்களுக்கு வழங்குகிறார். அவர் முழு ஆசீர்வாதங்களை பெற்றவர்களில்
குயவன் குருவார்த்தி நம்பி, அரசர் தொண்டமான், அனந்தாழ்வார், திருமல நம்பி, திருக்கச்சி நம்பி ஆகியோர் அடங்குவர். இறைவன் வெங்கடேஸ்வரர் இரக்கத்தன்மை உடையவர், கண்மூடியபடியே வரங்களை அள்ளி வழங்குபவர் என முடிக்கின்றார். நாராயணத்தே நமோ நமோ. 7வது பாடல். அவரின் மொத்த பண்புகளையும் இரக்கத்தன்மையும் அறிந்து கொண்டும் நமது அடுத்த கேள்வி எவ்வாறு அவரது ஆசீர்வாதங்களை பெறுவது என்பதாகும். தனது அடுத்த பாடல் நாராயணத்தே நமோ நமோவில் அன்னமையா அவருக்கு பூஜை செய்யும்படி பணிக்கிறார். நாரத முனிவர் கோஷமிட்டது போல கடவுளின் பிற பெயர்களை நாராயணா, மாதவா, முகுந்தா, கோவிந்தாவுடன் நமோ நமோவை சேர்த்து பூஜியுங்கள் என்கிறார். மேலும் அச்சுதனாக அரக்கர்களை அழித்துவிட்டு வெங்கடாத்திரி மலை மீது நிற்கிறார். எனவே அச்சுதா அச்சுதா என போற்றுங்கள், சாஷ்டாங்கமாக அவர் முன் பணியுங்கள் என்கிறார். இப்பாடலில் 2 சிறப்பு அம்சங்கள் உள்ளன. கடைசி வரியான நாத பிரியத்தே என்பது அவர் நாதத்தை விரும்புவதை குறிக்கின்றது. இசை 7 ஸ்வரங்கள் மற்றும் 7 தாளங்களால் ஆனது. இப்பாடலில் எண்ணும் 7ஆக அமைந்துள்ளது மிகச் சிறப்பானது. முத்துகாரே யசோதா 8வது பாடல். அவரது ஆசீர்வாதங்களை எப்படி பெறுவது என்பதை அறிந்து கொண்டும் எனவே அவரது அழகையும் இளமையான பருவத்தையும் முத்துகாரே யசோதா என்ற பாடலில் விளக்குகிறார். இங்கே அன்னமையா 2 தாய்மார்களை விவரிக்கிறார். யசோதா வளர்ப்பு தாய், கம்சனை கொன்று பெற்றதாய் தேவகியை சந்திக்கும் வரை அவரை வளர்க்கிறாள். எனவே யசோதாவை முத்தங்கள் அன்பை பொழிபவள் என விளக்குகிறார். யசோதா வீட்டின் முற்றத்தை கிருஷ்ணர் முத்துபோல் அலங்கரிக்கின்றார் என்கிறார். தேவகி பல துன்பங்களையும் அற்புதங்களையும் சந்தித்ததால் அவளை அற்புதமானவள் என்கிறார். கிருஷ்ண அவதாரமே பரிபூர்ண அவதாரம், 8வது அவதாரம் மட்டுமல்லாமல் தேவியின் 8வது குழந்தை அவர். இப்பாடலும் 9 நவரத்னங்களில் 8வதாக விளங்குவது சிறப்பாகும். யசோதாவிற்கு முத்து ஆவார். பெண்களின் உள்ளங்கையில் மாணிக்கம், கம்சனை ஆளும் வைரம், காதல் கொண்ட ருக்மணிக்கு அவள் உதட்டின் பவளம், கோவர்த்தன மலையை தூக்கிய வலிமையானவர் எனவே கோமேதகம், சங்கு சக்கரம் இடையே உள்ள வைடூரியம் ரத்தனம், காளிங்கர் தலைமேல் புஷ்பராகம், வெங்கடமலையை ஆளும் நீலக்கல், பார்க்குடலில் தாமரை மலரில் பள்ளி கொண்ட அவரே நம்மை விதியாக பாதுகாப்பவர். அதிவோ அல்லதிவோ. அவரை பற்றி விளக்கமாய் தெரிந்து கொண்ட பின் அவரை பார்க்க வேண்டுமல்லவா? அவர் எங்கிருப்பார் என்பதை அதிலோ அல்லதிவோ என்ற பாடல் மூலம் விளக்குகிறார். ஸ்ரீஹரி நிற்கும் மலையானது 10,000 பாம்புகள் படமெடுத்து ஆடுவது போல் உள்ளது. அம்மலையே புனிதமானது. வாழ்வில் ஒருமுறை சென்றாலும் அல்லது அம்மலையை பற்றி நினைத்தாலே எல்லா வளங்களும் பெறுவோம் என்கிறார். இப்பாடல்களை பாடுவதோ படிப்பதோ நம் மனதை அமைதிப்படுத்தும், நம்மை சரியான பாதையில் அழைத்து செல்லும். இப்பாடல்களை அது மட்டும் இன்னொரு வாட்டி பாடி சொல்லிடுங்க. இப்பாடல்களை பாடுவதோ படிப்பதோ நம் மனதை அமைதிப்படுத்தும், நம்மை சரியான பாதையில் அழைத்து செல்லும்.